Sunlight, heat, and shampoo going to present tidal power. So good afternoon everyone. Our topic is tidal power. So tidal அப்படினா tide அப்படினா அலை சரியா சி டேம்லாம் வந்து காத்து இருக்கும்போது வேவ்ஸ் கிரியேட் ஆகுதுல ஸோ அதுதான் வந்து டைட் அப்படிங்கிறோம். இப்போ அதுல இருந்து எப்படி வந்து நம்ம பவர் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது வந்து சேமஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். எப்படி வந்து அதை வந்து ஒரு ரவுண்டாக வெயிட்டி மாதிரி இருக்கும். ஸோ அது ஃப்ளோ ஆகும்போது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து கிரியேட் ஆகுது. அது வந்து வீசும் ஃப்ளோ ஆகும்போது டைட் வீசுறதுனால அதுலேருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறோம் டர்பைன் சுற்றி. ஸோ இதில் எப்படி அப்படின்னா ஒரு ஹியூஜ் பெரிய டேங்கில் அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் கன்சியூம் பண்ணுறோம் அதை விட பெரிய டேங்கில் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது பேரை வந்து வேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ரிவர்லனா எஸ்டிவாரி அப்படின்ற ஒரு ரிவரை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைடு வந்து அதை வந்துட்டு அதுக்குள்ளே இன் அண்ட் அவுட் போயிட்டு ஆகும்போது இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுது. அதனால அந்த டனல்ஸ் வந்து சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அந்த டனலில் அந்த வாட்டர் வந்து உள்ளே வெளியே போயிட்டு வரதுனால அந்த டர்பைன் ஃப்ளோ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு கேஸ் எப்படின்னா டர்பைன் வண்டி எப்படி சுற்றினா இந்த ஃப்ளோ ஆகிற வாட்டர் வந்துட்டு ஏர் வந்து புஷ் பண்ணுமா அந்த புஷ் ஆகிற ஏர் வந்துட்டு ஒரு டர்பைனை ரொட்டேட் பண்ணும். அது மூலிமா நமக்கு வந்து பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பை இந்த டைடல் பவர் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்போஸ் அப்படிங்கிறது ஒரு இந்த வேர்ல்டுலேயே மட்டுமே 10 இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. இது அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் இதுக்கான டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா இது வந்து ஒரு டைம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். பட் ஆனால் அதுக்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் வந்து டிஸ்டன்ஸ் நம்ம ஏரியாக ஸ்ட்ரீமாகவும் டவுன் ஸ்ட்ரீமாகவும் மாறிக்கிட்டே இருக்கும். பேர்ட்ஸ்க்குலாம் வந்து அந்த சேர